ரெண்டாவது ரக்காத்தில் சூரத்து தஹர். இந்த முதல் ரக்காத்தில் இதை ஓதிட்டு என்ன செய்வாங்க, இந்த சஜிதாவுடைய ஆயத்து வரும்போது அப்போ ஓதிக்கிட்டு இருக்கலே அல்லாஹு அக்பர் என்ன செய்வார், இமாம் போவார். சிலர் தெரியாதவங்க என்ன செய்வாங்கண்டா ருக்குக்கு போயிடுவாங்க. இந்த சட்டம் தெரியாதவங்க ருக்கு போயிடுவாங்க. மற்ற எல்லாரையும் பார்ப்பாங்க, என்ன எல்லாரும் சுஜித்து போயிட்டாங்க, இவரும் போயிடுவார். சிலருக்கு தெரியாது. அது அல்லாமல் மற்ற நேரங்களில் இந்த சஜிதாவுடைய ஆயத்துகளை தெரியாதவர்கள் என்ன செய்வாங்கண்டா இமாம் சுஜூது திலாவாக போயிடுவாங்க, இவர் ருக்குல் அடிப்பார். அப்புறம் எல்லாரும் போனதோடு இவங்க போவாங்க. நினைட்டீங்களா? குறிப்பாக இமாமுக்கு பின் சபுகளில் இருக்கக்கூடியவங்க. நினைட்டீங்களா? அப்படியான ஒரு கட்டத்தை நம்ம அடைஞ்சோம்னா இமாமோட சேர்ந்து நீங்கள் சுஜூது திலாவாக போக வேண்டும். தொழுகையாக இருந்தால் சுஜூதுக்கு போகும்போது அல்லாஹு அக்பர் சொல்லி போங்க. அதே போல் நீங்கள் சுஜூதிலிருந்து எழும்போது அல்லாஹு அக்பர் சொல்லி எழுந்து மேலுக்கு வாங்க. ஏனெண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. அவங்க குனியும் போதும் நிமிரும் போதும் என்ன செய்வாங்க, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார்கள். குனியும் போதும் தக்பீர் சொல்லுவாங்க, நிமிரும் போதும் தக்பீர் சொல்லுவாங்க. பிறகு தொழுது முடிந்ததுக்கு பிறகு சொல்றாங்க, நான் உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை போன்று நான் தொழுதிருக்கிறேன். இப்போ தொழுக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததை போன்ற ஒரு தொழுகை என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே பதியப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஹதீஸிலிருந்து என்ன விளங்குது, ருக்குக்கு போக்களையும் மன்னிக்கவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனியக்கலை ருக்குவாகவும் முடிக்கலாம், அது சுஜூதாகவும் முடிக்கலாம். அப்பையும் ரசூலுல்லாஹ் அவங்க தக்பீர் சொல்லியிருக்கிறாங்க, எழும்பும் போதும் தக்பீர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் நாங்கள் வளமையில் செய்யக்கூடிய ருக்கு சுஜூது வரும். இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்கிறாங்கண்டா, நீங்கள் தொழுகையில் இருக்கும்போது சுஜூது திலாவா வந்தால் அதுவும் குனிகிறது தானே, பணிய போகிறது தானே, ஹஃபுதுன்னா பணிய போகிறது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் தொழுகையில் எழுந்து நிலைக்கு வரும்போதும் என்ன செஞ்சுக்கிறாங்க, தக்பீர் சொல்லியிருக்கிறாங்க. அது பொதுவாக சுஜூதிலிருந்து வரும்போது என்கிற அர்த்தம் தான். ஆனால் எழுந்து வரும்போது என்கிறது சாதாரண சுஜூதிலிருந்து வரும்போதும் அது உள்ளடங்கும். சுஜூது திலாவா, அதுக்காக நீங்கள் போய் சுஜூது செஞ்சுட்டு எழுந்து வரும்போதும் அதுவும் உள்ளடங்கும். அந்த அடிப்படையில் தொழுகையில் இருக்கும்போது நீங்கள் சுஜூது திலாவாவுடைய ஆயத்தை ஓதி சுஜூது செய்யும் போதும் சுஜூதிலிருந்து எழுந்து வரும்போதும் தக்பீர் சொல்லிக் கொண்டு போவதும் வருவதும் சுன்னத். அதில் சொல்ல வேண்டும். தொழுகைக்கு வெளியில் இருக்கும்போது நீங்கள் சுஜூது திலாவாவுடைய ஆயத்தை ஓதினீங்க என்று சொன்னால் நீங்கள் சுஜூதுக்கு போகும்போது மட்டும் தக்பீர் சொல்ல வேண்டும். சுஜூதிலிருந்து எழுந்து வரும்போது என்ன செய்ய தேவையில்லை, தக்பீர் சொல்ல தேவையில்லை. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆசிரியர் அவர்களே அதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. சுனன் அபீ தாவூதில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குர்ஆனை ஓதுவார்கள். சஜிதாவுடைய ஆயத்து வந்தால் என்ன செய்வாங்க, தக்பீர் சொல்லுவாங்க, சுஜூது செய்வார்கள், நாங்களும் சுஜூது செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை ஓதுவாங்க, சஜிதாவுடைய ஆயத்து வந்தால் தக்பீர் சொல்லி சுஜூது செய்வார்கள், நாங்களும் சுஜூது செய்வோம். இந்த ஹதீஸில் இது வரல. என்ன வரல, சுஜூதிலிருந்து எழுந்தால் தக்பீர் சொல்லுவார்கள் என்று வரல. இதை வச்சு நமக்கு என்ன விளங்குது என்றால், தொழுகைக்கு வெளியில் இருக்கும்போது, இப்போ நாம் சாதாரணமாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு ஆயத்தை ஓதுறோம், இந்த சொல்லப்பட்ட ஒரு ஆயத்தை ஓதுறோம். ஓதக்கலை என்ன செய்யறது, சுஜூது செய்யறது சுன்னத்தா இல்லையா? அல்லது இன்னொரு ஓதுறார் அதை நாம் கேட்குறோம், இன்னொரு ஓதுறார் அதை நாம் என்ன செய்கிறோம், கேட்கிறோம். இந்த நேரத்தில் சுஜூது செய்யறது சுன்னத்தா இல்லையா? சுன்னத். இப்போ என்ன செய்யணும், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சுஜூது செய்யணும். சுஜூது செய்து அதில் ஓத வேண்டிய திக்ரை ஓத வேண்டும். அதை இப்போ நான் சொல்லுகிறேன். பிறகு சுஜூது எழும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லணுமா வேண்டாம்? இல்லை. ஏன் அப்படி ஒன்று வரல. வணங்கிட்டீங்களா? வித்தியாசம் வணங்கிட்டீங்களா? தொழுகையில் இருக்கும்போது நாம் ஓதி தொழக்கூடிய தொழுகை, அதில் பெரிய சூறா நமக்கு தெரியாட்டியும் சூரத்தில் அலக் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஓதி தொழுகிறீங்க. அப்போ என்ன, அல்லாஹ் அந்த சுஜூதுடைய இடம் வருகிறது.
சுஜூத் செய்கிற அந்த ஆயத்து வருது, ஓதிட்டீங்க. இப்போ என்ன செய்வீங்க? சுஜூது போவீங்க. பண்ணிட்டீங்களா? அல்லாஹ் அக்பர்னு சொல்லி போவீங்க. அப்புறம் எழும்போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லி எழுந்து வருவீங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? தொழுகைக்கு வெளியில் இருக்கிறீங்க. நீங்கள் ஓதுவீங்க சூரத்துல் அலக, அல்ல குர்ஆனில் பார்த்து ஓதிட்டு போகிறீங்க. பார்த்தோ பார்க்காமலோ சூரத்துல் அலக்கு எதே ஒன்று ஓதுறீங்க. இப்போ எப்படி சுஜூது செய்வீங்க? அல்லாஹ் அக்பர்னு சொல்லி சுஜூது செய்வீங்க. அங்கே எழும்போது செய்ய தேவையில்லை. ஏன்? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதுக்கு போனால் குர்ஆனை ஓதுவாங்க. அப்போ வெளியில் உள்ள நிலைமை, தொழுகை இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்வாங்க, நாங்கள் சுஜூத் செய்வோம், தக்பீர் சொல்லிக்கொண்டு, அவ்வளோதான். விளங்கிட்டீங்களா? ரெண்டு வித்தியாசம் விளங்கிட்டீங்களா? இந்த சுஜூது திலாவா செய்வது சுன்னத்து அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படி என்றால், புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டு இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய பின் வாசகத்தின் மூலமாக இது நபி அவர்கள் மூலமாக கிடைத்த செய்தியாக தான் நான் வழங்கணும். என்ன வருது? அன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு கரஅ அலல் மிம்பரி யௌமல் ஜும்ஆ சூரத்தன் நஹல் ஹத்தா ஜாஅ ஸஜதா ஃபனஸல் وسجد الناس حتى إذا كانت الجمعة القابلة قرأ بها حتى إذا جاء السجدة قال يا أيها الناس إنا لم نؤمر بالسجود فمن سجد فقد أصاب ومن لم يسجد فلا إثم عليه وفي لفظ إن الله لم يفرض علينا السجود إلا أن نشاء. இன்னுமா இப்னு மாஜா, சுனன் இப்னு மாஜா போன்ற கிரந்தத்திலே வருகிறது, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துன் நஜ்மை நான் ஓதினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரத்து சஜதாவுடைய ஆயத்து வரும்போது சுஜூது செய்யவில்லை. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸ் என்ன விளங்குது நமக்கு? சுஜூது செய்கிற ஆயத்து நாம் ஓதும் போது என்ன செய்ய தேவையில்லை? சுஜூது செய்கிறது கடமை அல்ல. ஏன்? ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சூரத்துன் நஹல ஓதுறாங்க. அவங்க ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது எங்க மிம்பரில் இறங்கி வந்து சுஜூது செஞ்சாங்க. அடுத்த வாரம் அதே சூறாவை ஓதுறாங்க மிம்பரில். ஓதிட்டு என்ன சொன்னாங்க? மனிதர்களே, நாங்கள் வந்து சுஜூது செய்வது, இந்த சஜிதாவுடைய ஆயத்து வரக்கலை சுஜூது செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏவப்படவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏவப்படலைன்னா என்ன அர்த்தம்? கட்டளையிடப்படலைன்னா என்ன அர்த்தம்? கடமை இல்லை, கடமை இல்லை. போன வாரம் நம்ம செஞ்சோம், இந்த வாரம் நம்ம செய்யணுமா? கடமை இல்லை. சரிங்களா? யார் அதை செய்கிறாரோ சுன்னத்தான காரியத்தை செய்து விட்டார், சுன்னத்தான காரியம் செய்து விட்டார். யார் சுஜூது செய்யவில்லையோ அவருக்கு குற்றம் இல்லை. அப்ப சுன்னத்து என்பதுக்கு இன்னும் தெளிவான ஆதாரம். சுன்னத்து என்ன? சுன்னத்தான அமலை செஞ்சால் நன்மை கிடைக்கும், செய்யாட்டி நன்மை பாவம் இல்லை, செய்யாட்டி பாவம் இல்லை. சரியா? அப்போ வந்து இதை ஏன் இந்த செய்தி சொல்லண்டா, சிலர் அது வாஜிபுங்கிறாங்க. ஆயத்து சுஜூதுடைய ஆயத்து ஓதுனா சுஜூது செய்கிறது வாஜிபுங்கிறாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது? வாஜிப் இல்லைங்குது. ஏன்னா அவங்க அப்போ ஏன் முதல் முறை அவங்க சுஜூது செஞ்சாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ரெண்டாவது முறை செய்யலைன்னா நமக்கு சொல்லித்தரதுக்கு கடமை இல்லைப்பா, அது கடமை இல்லை. அதே மாதிரி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இன்னொரு ரிவாயத்தில், இந்த முதல் சொன்ன ஹதீஸ் இன்னொரு ரிவாயத்தில் வரும்போது, அல்லாஹ் எங்களுக்கு இந்த சுஜூது திலாவாவை கடமையாக்கவில்லை, எங்களுக்கு விருப்பமாக இருந்தால் செய்யலாம். அப்போ சுன்னத்துங்கிறது இன்னும் தெளிவாக தெரிகிறது. அதே போல் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், நசாயி போன்ற கிரந்தங்களில் வருகிறது. நபி அவர்களுக்கு நான் சூரத்து நஜ்மை ஓதினேன். அந்த சூரத்து நஜ்மிலே சஜிதாவுடைய ஆயத்து வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல? சுஜூது செய்யல. தாரகுத்னியிலே வரக்கூடிய ஹதீஸிலே எங்களில் யாரும் சுஜூது செய்யல, ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லை, எங்களில் யாருமே சுஜூது செய்யல. இந்த செய்தியை இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்துல் பாரி என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய புகாரிக்கு விரிவுரை செல்லக்கூடிய அந்த கிரந்தத்தில் எதுக்கு ரசூலுல்லாஹ் அவங்க விட்டாங்கன்னு சொன்னா, சூரத்து நஜ்மில் வரக்கூடிய சஜிதாவுடைய ஆயத்து வரும்போது ஏன் சுஜூது செய்யலண்டா,
விடுறதுக்கும் அனுமதி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக. சில நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காரியங்களை மக்களுக்கு இப்படியும் செய்யலாம் என்பதற்கு என்ன செய்வாங்க, செஞ்சு காட்டுவாங்க, இது ஆகும் அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனால், எங்களுடைய உது செய்யும் போது எங்களுடைய உறுப்புகளை 3 முறை கழுவுவது என்ன சுன்னத்தா, அதாவது கட்டாயம் கழுக வேண்டிய உறுப்பு கூட